அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்லேருந்து ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இரு சிகப்பு மற்றும் இரு நீல கட்டங்கள் இருக்கின்றன. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சிகப்பு கட்டங்கள், ரெட்டு குறிக்கிறதுனால 6ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் 2 நீல கட்டங்கள், நீல கலர் ப்ளூ தானே, அப்போது ப்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது 2 ரெட்டும் 2 ப்ளூ உள்ள கட்டங்கள் நம்மக்கிட்ட இப்போது இருக்குது. சரியா? அடுத்து என்ன கொஷினில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த 4 கட்டங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால், ஸோ 2 சிகப்பு 2 நீலம், மொத்தமாக நம்மக்கிட்ட 4 கட்டங்கள் இருக்கா. இந்த 4 கட்டங்களையுமே ஒன்றன் மேல் ஒன்றாக நம்ம அடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒன்று மேலே ஒன்று வச்சு அதை அடுக்கும்போது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம், எத்தனை விதமாக நம்மளால் அதில் கோபுரங்கள் அமைக்க முடியும், ஸோ அந்த என்ன வகையிலலாம் நம்ம அதை அடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது 4 கட்டம் இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி ஒன்றன் மேலே ஒன்றை வச்சு அடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட மொத்தமாக 4 இருக்குது. அதில் 2 சிகப்பும் 2 நீல கலரும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் வைக்கலாம், அடுத்து ப்ளூ கலர் வைக்கலாம், அடுத்து மறுபடியும் ஒரு ரெட் கலர், அடுத்து மறுபடியும் ஒரு ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மாற்றி வைக்கலாம். இல்லை 2 கலருமே ஒன்று போல் வர மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வழிகள் இருக்குல்லப்பா, அதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கும் போது வைக்கிறதுக்கு. ஸோ அதுதான் எத்தனை வழிகளில் நம்மளால் அமைக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேள்வி என்னென்னு புரிஞ்சது தானே? ஸோ இப்போ வாங்க எத்தனை வகையில் அடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா நம்மளே வரிசையாக அடுக்கி பார்ப்போம். ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு 2யுமே ஒன்று போல் அடுக்குவோம். ஸோ 2 ரெட் கலர் 2 ப்ளூ கலர். ஸோ 4 பாக்ஸை அடுக்கியாச்சு. இப்போது இதனடைய அப்படியே மாற்றுவோம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 2 ப்ளூ கலர், அடுத்தது 2 ரெட் கலர். ஓகே, இப்படி வச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றை மட்டும் பிரித்து இன்னொரு கலர் சேர்ந்து இருக்கிற மாதிரி வைக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு ரெட் கலர், நடுவில் 2 கலர் சேர்த்து இருக்கட்டும் ப்ளூ கலர், அடுத்து லாஸ்ட் முடிகிற பேர் ரெட் கலர். இப்போ இந்த ரெட் கலரையும் ப்ளூ கலரையும் இடம் மாற்றி எழுதுங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர், நடுவில் 2மே ரெட் கலர், அடுத்தது ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன எழுதியிருக்கோம்? 2 கலருமே ஒன்று போல் வர மாதிரி எழுதியிருக்கோம். அடுத்தது ஒரே ஒரு கலர் மட்டும் ஒன்று போல் வர மாதிரி எழுதியிருக்கோம். வேறு என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு கலராக வச்சு எடுக்கலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? ரெட் கலர் இருக்க, அடுத்து ப்ளூ கலர், அடுத்தது ரெட் கலர், அடுத்தது ப்ளூ கலர். ஸோ அதே மாதிரி ப்ளூவில் ஆரம்பித்து எழுதுவோமா? ப்ளூவில் ஒரு கலர், அடுத்து ரெட்டு ஒரு கலர், அடுத்து மறுபடியும் ப்ளூ ஒரு கலர், ரெட் ஒரு கலர். ஓகேவா? ஸோ 2மே சேர்ந்து இருக்கிற மாதிரி எழுதிட்டோம். அதை மாற்றி எழுதியாச்சு. ஒன்று மட்டும் சேர்ந்து வர மாதிரி எழுதியாச்சு, அதையும் மாற்றி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கலர் விட்டு ஒரு கலர் மாற்றி வச்சுருக்கோம், அதையும் மாற்றி எழுதிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இதில் எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். மொத்தமே கொடுத்தது 2 தான். 2 வச்சு நம்ம என்னென்ன வழிகள் எழுத முடியுமோ எழுதியாச்சு. அதை ஒரு கலராக மாற்றி வச்சு எழுதியாச்சு. அப்போது இதுதான் இதில் இருக்கிற மொத்த வாய்ப்புகள். எத்தனை வகையாக அடுக்கியிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6, மொத்தமாக 6 வழியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கோபுரங்களை அடுக்கியிருக்கோம். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? எப்படி போட்டோன்றது புரியுதா? நம்மக்கிட்ட ஒரு கலராக 4 கட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி வரிசைப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி தெரியலனாலுமே ஈஸியாக நம்ம எப்படி அடுக்குவோம், ஒன்றுனா மாற்றி வைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம மாற்றி வச்சோனாலே நம்மளால் இந்த சமைக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுற முடியும். ஸோ இதுக்கு நம்ம மொத்தம் எத்தனை பால்ஸ் அப்படின்னு மொத்தம் எத்தனை கட்டங்கள் அப்படின்னு பார்த்து ப்ராபபிலிட்டி போட்டு ஆன்சர் போட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லலை. அதனால நம்ம எத்தனை விதத்தில் அடுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டுமே ஆன்சராக போட்டால் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த சம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா. இதே மாதிரியே லேட்டஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.